வெல்கம் பேக் டு ஷைனிங் சோல் சேனல். விஷ்ணுவோட அவதாரங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர்னு. ஆனால் சிவபகவானுக்குமே பல அவதாரங்கள் இருக்குது. அதில் மிக முக்கிய அவதாரமானது பைரவர் அவதாரம். பைரவர் அப்படிங்கிறது சிவனோட அம்சம்தான். சிவனோட ஒன் ஆஃப் த அவதாரம் தான் பைரவர். பைரவரை பாதுகாவலன், காவல்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்குமே சிவன் கோயிலில் நம்ம பார்த்திங்கன்னா சிவன், பெருமாள், விநாயகர், முருகர்னு எல்லா கடவுளையும் நம்ம கும்பிட்டு அந்த வாயிலோட எட்ஜுக்கு எல்லைக்கு நம்ம வரும்போது அங்கே ஒரு பைரவர் சிலை இருக்கும். கோயிலோட வாயிலில், அதாவது என்ட்ரன்ஸில் எக்ஸிட் சைடில் தான் வந்துட்டு அந்த சிலை வச்சுருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த என்டையர் சிவன் கோயிலுமே வந்து பாதுகாக்கிற காவல்காரன் யாருன்னா பைரவர் தான். கோயிலில் இருக்க சிவன் வந்து அரசர் அப்படின்னா, பைரவர் வந்து போர் தளபதி மாதிரி. அந்த அளவுக்கு அவரை வந்து ரொம்ப பாதுகாக்கிறவர். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே அவர் வந்து ஒரு காவல் தெய்வம் தான். ஆனால் குறிப்பாக கோயிலில் இருக்க அந்த சிவனுக்கும் கோயிலில் உள்ள எல்லா தெய்வங்களுக்குமே காவல்காரனாக, அந்த கோயிலுக்குமே ஒரு காவல்காரனாக அமைகிற வண்ணத்தில் தான் அவரை கோயிலோட வாயிலோட எட்ஜில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக ஒரு செக்யூரிட்டி வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு வீட்டோட கேட்டில் அங்கே எக்ஸிட்டில் இருப்பாங்க இல்லையா, என்ட்ரன்ஸ் எக்ஸிட் அந்த இடத்துல இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே பேஸ் பண்ணி தான் வந்து பைரவருமே சிவன் கோயில்களில் அந்த மாதிரி என்ட்ரன்ஸில் அவர் இருக்கார். பழங்காலத்தில் வந்து கோயில் பூசாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிவனோட அந்த கர்ப்ப கிரகத்தை கூட நம்ம லாக் பண்ணிவிட்டு அதனோட சாவியை கொண்டு போய் பைரவரோட சிலை, அவரோட சன்னதிக்கிட்ட வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு திருடர்களோ இல்லை யாராவது வந்து அந்த சாவியை எடுக்கிறதுக்கு கூட அவ்வளோ பயப்படுவாங்களாம். ஏன்னா பைரவர் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான, சக்தி வாய்ந்த, ரொம்பவே ஒரு கோபக்காரரான ஒரு கடவுள், ரொம்பவே உக்ரமான கடவுள். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே தன்னை வேண்டி விரும்பி வணங்குறவங்களுக்கு அவர் எல்லா நல்லதையுமே பண்ணுவார். பைரவர் வேறு யாருமே கிடையாது, சிவபகவான், சாட்சா சிவனோட அம்சம் தான் பைரவர். அவரை பற்றி இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், முதல் பைரவர் எப்படி தோன்றினார், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மிக 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 பவர்ஃபுல்லான கால பைரவர், இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் தாரகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அவன் மிகப்பெரிய தவம் புரிஞ்சு பிரம்மதேவனை நோக்கி தனக்கு எந்த ஆண்மகனாலேயுமே சாவு, அதாவது அழிவு நேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வாங்கியிருக்கான். அவன் இந்த வரம் கேட்கும் போது அவன் என்ன நினச்சிருக்கான்னா, பெண்கள் எல்லாமே ரொம்ப வந்து வீக்காக இருப்பாங்க, அவங்களால எப்படி நம்மளை வந்து அழிச்சிட முடியுமா, ஸோ இந்த உலகத்தில் இருக்க எந்த ஆண்மகனாலையுமே நமக்கு வந்து அழிவு வரக்கூடாது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு சாகா வரம் பெற்ற மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பிரம்மதேவன் கிட்ட இவர் வந்து அந்த வரத்தை வாங்குறாரு. பிரம்மதேவனும் இவரோட ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு தவம் இருக்காங்க, கடும் தவம் பொருளிறாங்க அப்படின்னும் போது வரம் வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் பிரம்மதேவனும் அவங்களுக்கு வரம் கேட்ட வரத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ எந்த ஒரு ஆணுமே தன்னை கொல்ல முடியாது இல்லையா. ஸோ அப்படின்னா அப்போது நம்ம இந்த வரம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே பவர்ஃபுல் ஆகிட்டோம். ஸோ இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவர் பிரம்மதேவனையே வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதாவது வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைந்த பிரம்மதேவன் அவர்கள், ஏன்னா இப்போது எந்த ஆண்மகனாலையுமே அவரை வந்து அழிக்க முடியாது, வெதர் இட் இஸ் பிரம்மன், விஷ்ணு ஆர் சிவன், யாராலையுமே அவரை வந்து அழிக்க முடியாது. ஸோ அதனால் அதிர்ந்து போன பிரம்மதேவன் அவர்கள் சிவனை நோக்கி போகிறாரு. இதை பார்த்த சிவனுக்கு வந்து மிகுந்த கோவம் வருது தாரகாசுரன் மேலே. ஆனாலும் சிவனாலையுமே அவரை அழிக்க முடியாது. அப்போது சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட சரிபாதியான சக்தி பார்வதி தேவி அவர்களை தன்னோட கடைக்கண்ணால் பார்க்குறாரு. ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு. எப்படி படையப்பா படத்தில் வந்து லக்ஷ்மி படையப்பாவை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, படையப்பா ரொம்ப டைம் எடுத்துக்காத, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி, முடிச்சு விட்ரு அப்படிங்கிற மாதிரி சிவன் வந்து பார்வதி தேவியை நோக்கி சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவி அவர்கள், ஏன்னா பிரம்மதேவன் அவர்கள், சிவன் அவர்கள் எல்லாரையுமே வந்து மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. பட் அவர் வாங்கியிருக்க வரம் வந்து எந்த ஒரு ஆணாலையும் கொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் ரொம்பவே வந்து கோவமடைஞ்சு ஒரு உக்ர அவதாரம் எடுக்கிறாங்க பார்வதி அவர்கள். காளிதேவியை அவங்க வந்து அவதாரம் எடுத்து தாரகாசுரன் அப்படிங்கிற அசுரனை வந்து அழிச்சிடுறாங்க. கொன்று அழித்து இன்னுமே அந்த ஒரு கோவமும் உக்ரமும் வந்து அவங்களுக்கு அடங்காமல் இருக்காங்க. ஸோ பார்வதி தேவி அவர்கள் வந்து சிவனில் பாதி. சிவனோட ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம், நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அப்படிங்கிற மாதிரி, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதான திருவிளையாடல் படத்தில் இந்த சாங் வரும். அதாவது சிவன் வந்து அசையில் ஒரு நொடி, ஒரு கனப்பொழுது அவர் அசையாமல் இருந்தால் கூட இந்த உலகத்தில் எந்த அசைவுமே இருக்காது. ஏன்னா சிவனோட அம்சம் தான் இந்த உலகமே.
அவரோட இதில் தான் வந்து இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ சிவனோட சரிபாதியான பார்வதி தேவி அவர்கள் இந்தளவுக்கு உக்கிரமாக கோவமாக இருக்கிறதோட அந்த ஒரு தீப்பிழம்பு உலக உயிர்கள் எல்லாத்தையுமே வந்து இம்பேக்ட் பண்ண ஆரம்பிக்குது. உலகத்தில் அவங்க கோவமாக இருக்கிறதோட இம்பேக்ட் வந்து பூமியில் உலகத்தில் தெரியுது. ஸோ இதை வந்து எப்படியாச்சும் வந்து அவாய்ட் பண்ணணும், அவங்கள வந்து சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எடுக்கப்பட்ட அவதாரம் தான் முதல் பைரவர் அவதாரம். முதல் பைரவரை க்ஷேத்திர பாலகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல் பைரவர் பிறந்த கதை. அந்த பைரவர் ஒரு சிறிய குழந்தையாக தான் அவதரிக்கிறாரு. அவர் பார்வதி தேவியோட உக்கிர பிழம்ப அந்த ஒரு கோவ நெருப்பை வந்து விழுங்கிடுறாரு. இதன் மூலியமாக அந்த குழந்தையோட ஒரு இதோட மூலியமாக வந்துட்டு பார்வதி தேவி என்ன ஆகிறாங்க அப்படின்னா சாந்தம் அடைகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு மனம் வந்து அமைதி அடையும் இல்லையா? அதுவும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து பைரவர், சிவனோட அம்சம் தான் பைரவர், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதி தேவியோட மொத்த கோபத்தையும் அந்த குழந்தை வந்து எடுத்துக்குது. ஸோ பார்வதி தேவி கூலாயிடுறாங்க, ரொம்பவே சாந்தமாயிடுறாங்க, உலக உயிர்களும் அமைதி அடைஞ்சிடுது. இப்படியாக படைக்கப்பட்டவர், அவதரிக்கப்பட்டவர் தான் முதல் பைரவர் ஆகிய க்ஷேத்திர பாலகர். இந்த மாதிரி மொத்தம் 64 பைரவர் இருக்காங்க. யோக பைரவர், கால பைரவர், இந்த மாதிரி நிறைய பைரவர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரொம்ப முக்கியமான நெக்ஸ்ட் பார்க்க போகிற பைரவர் யார் அப்படின்னா கால பைரவர். இவர் மிக மிக பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த கடவுள் தான் இந்த கால பைரவர். இவர் உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு காவல் தெய்வமாக தான் இருக்கார். க்ஷேத்திரபாலகரை வந்து சிவன் வந்துட்டு 8 திக்குக்கும் நீ வந்து ஒரு காவல்காரனாக இரு அப்படின்னு அமுச்சு வைக்கிறாரு. காலபைரவரை பொறுத்த வரைக்கும் அவருமே ஒரு காவல்காரன் தான். ஆனால் காலபைரவரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவருக்கு காலத்தை கட்டுப்படுத்தும் ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் இவரை காலபைரவர்னு சொல்கிறோம். இவருமே வந்து ஒரு காவல் தெய்வம் தான். தன்னை வேண்டி வணங்கி விரும்பி கூப்பிடுற மக்கள் எல்லாரையுமே வந்து ரொம்பவே காவல் காப்பார். அவரோட குடும்பத்தையும் அவரோட சந்ததிகளையுமே வந்து ஒரு பாதுகாவலனாக அவர் வந்துட்டு அமைவார். கால பைரவர் எப்படி உருவானார், அவரோட சக்தி மற்றும் அவரோட வரலாறு எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல யுகங்களுக்கு முன்னாடி பிரம்மதேவனுக்கு வந்துட்டு 5 தலை தான் இருந்திருக்கு. பிரம்மதேவனை எல்லாருமே வந்து நான்முகன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 4 தலை கொண்டவர், 4 முகம் கொண்டவர். பட் முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி வந்து ரொம்ப யுகங்களுக்கு முன்னாடி பிரம்மதேவனுக்குமே 5 தலை இருந்திருக்கு, சிவன் பகவான் போலவே. ஏன்னா சிவனுக்கும் 5 தலை இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேர் இருந்திருக்காங்க. இவங்க 3 பேரில் யார் வந்து பரபிரம்மம், யார் முழு முதற் கடவுள், யார் வந்து ரொம்ப பெரியவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் வந்து அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே எழுது. ஸோ இதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆர்குமெண்ட் யாருக்குள்ளே வருது அப்படின்னா பிரம்மன் மற்றும் விஷ்ணு, அவங்க 2 பேருக்குள்ள தான். பிரம்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தான் உலக உயிர்கள் எல்லாத்தையுமே படைக்கிறேன், நான் தான் வந்து படைக்கும் தெய்வம், நான் இல்லைனா நான் எதுவுமே க்ரியேட் பண்ணல அப்படின்னா உயிர்கள் எது, உலகம் எது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால நான் தான் பவர்ஃபுல், நான் தான் வந்து உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருளை உருவாக்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, அதை வந்து காப்பாற்றுறது, அதை வந்து காத்து அருள் புரிஞ்சு ரட்சிக்கிறதுன்னு வந்து நான் தான். ஸோ நான் தான் பெரியவன் சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறாரு. இப்படி இவங்க மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க தேவர்கள், இந்திரர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா பரபிரம்மம், பரம்பொருள் அப்படிங்கிறது சிவன் தான், ஓகேவா? என்ன இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஸோ இது சிவபகவானுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிவபகவான் வராரு. சிவபகவான் வந்து ரொம்ப ஒரு என்ட்ரான உடனேவே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி விஷ்ணு பகவானுக்கும் புரிஞ்சிருது. சிவன் சாட்சாத் சிவபகவான் அவர்கள் தான் வந்து மும்மூர்த்திகளே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து அந்த இதுலேருந்து விலகிடுறாரு, சத்தமே இல்லாமல் விலகிடுறாரு. ஆனால் பிரம்மன் வந்து ஸ்டில் நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கூடயும் அவர் வந்து போட்டி போட்டுட்ருக்காரு. என்ன சொல்கிறாரு சிவபகவானை நோக்கி, உனக்கும் 5 தலை தான் இருக்குது, எனக்கும் 5 தலை தான் இருக்குது, எந்த விதத்தில் வந்து நீ என்னை விட உயர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்பவே வந்து சிவபகவானை ரொம்ப பேசிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயமும் அவர் சொல்கிறாரு. ஒரு சமயத்தில் வந்துட்டு இவர் அந்த பக்கமாக வரும்போது, கைலாயத்தை நோக்கி வரும்போது பார்வதி தேவி அவர்கள் சிவன் தான் வராரு அப்படின்னு நினச்சிட்டு எழுந்து நின்று வணங்கியிருக்காங்க. அவங்க மேபி பிரம்மதேவனுக்கு கொடுத்த மரியாதையாக கூட இருக்கலாம். பட் 5 தலை இருக்கிறதுனால அவங்க வந்து பிரம்மதேவனை சிவன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லிவிட்டு ரொம்ப வந்து அவங்கள எள்ளி நகையாடுறாரு. ஸோ இதனால் ரொம்பவே வந்து சிவபகவான் அவர்கள் கோபம் அடைகிறாரு. கோபம் அடைஞ்சு கோபத்தோட உக்கிரத்துக்கே போகிறாரு. அந்த சமயத்தில் அவர் எடுத்த அவதாரம் தான் காலபைரவர் அவதாரம். இது மிக மிக கோபமான சக்தி வாய்ந்த மிக மிக பவர்ஃபுல்லான அவதாரம் தான் இந்த காலபைரவர் அவதாரம். இந்த காலபைரவர் ரொம்பவே வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறாரு. போயிட்டு பிரம்மதேவனோட அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு
அவர் வந்துட்டு அந்த அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா. ஸோ 5 தலை இருக்கிறதுனால தானே நீயும் நானும் வந்து சரிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னை விட ஒரு உயர்ந்தவன்னு சொல்கிறாரு. அந்த ஆணவத்தை குறைக்கிறதுக்காக பிரம்மதேவனோட 5வது தலையை ஜஸ்ட் லைக் தட் கிள்ளி எரிஞ்சிடுறாரு. ஓகேவா. ஸோ அப்படி பண்ணுறதுனால பிரம்மதேவன் தன்னோட அந்த ஒரு 5வது தலை எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து புரியுது, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், பரம்பொருளாகிய பரபிரம்மமாகிய சிவன்கிட்டே நம்ம வந்து போட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தவறை அவர் வந்து உணர்ந்துடுறாரு. ஆனால் காலபைரவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் வந்து பிடிச்சிருது. ஏன்னா பிரம்மதேவனோட தலையவே அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் அவரோட கையால் எடுத்துடுறாரு, கிள்ளி எரிஞ்சிடறாரு இல்லையா. ஸோ அவரோட கைகளில் விரல்லையே பிரம்மனோட 5வது தலையாவது ஓட்டிகிட்டு இருக்கு. காலபைரவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருது இல்லையா. அது வந்து நிவர்த்தி பெறணும் அப்படின்னா அவர் வந்து பூலோகத்தில் போயிட்டு ஒரு பொண்ணோட கையால் அவர் வந்து தண்ணி வாங்கிட்டு அவர் வந்து சாப்பிடும்போது தான் அவருக்கு அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். அப்படிங்கிறதுனால இவர் இப்போ பூலோகத்தை சுற்றி தெரிய ஆரம்பிக்கிறாரு காலபைரவர் அவர்கள். நர்மதா நதிக்கரையில் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இலைப்பாரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேருந்த முனிவர்கள் எல்லாமே அவருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து காசிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து அவர் வந்து காசிக்கு போகிறாரு. காசிக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து சின்ன ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறா. ஸோ அதை வாங்கி பருகினதுக்கப்புறம் காலபைரவர் கையில் ஓட்டிகிட்டு இருந்த அவர் பிரம்மதேவனோட 5வது தலையாவது ஓடி போய் தரையில் விழுந்துருது. ஸோ இதனால் காலபைரவரை பிடிச்சிருந்த பிரம்மஹத்தி தோஷமும் வந்து போயிடுது. ஸோ காசிக்கு போனதுனால இது எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறதுனால காசியிலே அவர் வந்துட்டு கோவில் கொண்டு அருள் பாலிக்க ஆரம்பித்தார். ஸோ இப்படியாக காலபைரவர் அவர்கள் தன்னை வணங்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது மட்டும்தான் பண்ணுவார். இவர் வந்து தன்னை பொறுத்தவங்க வணங்குறாங்க, ரொம்ப மனமுருகி வேண்டுறாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பம் மட்டும் இல்லாமல் அவங்களோட என்டையர் சந்ததி, அவங்களோட ஒரு கம்ப்ளீட் ஜென்ரேஷனுக்கே வந்து ஒரு காவல் தெய்வமாக இருப்பார். அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விதமாக தான் காலபைரவரோட அந்த ஒரு விலங்கா என்ன அப்படி வச்சுருக்காங்க, அதோட வாகனமாக என்ன வச்சுருக்காங்கன்னா நாய் வச்சுருக்காங்க. நாய் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, பயங்கர காவல்காரனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நன்றியுள்ள ஒரு விலங்காக இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு நாளைக்கு சாப்பாடு வச்சாலே நம்ம வீட்டை வந்து அதை பாதுகாக்கிறதாகட்டும், இல்லை நம்ம கூடவே அது வந்து ட்ராவல் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பைரவர் அவர்களுமே வந்து தன்னை ரொம்பவே வந்து மனமுருகி வேண்டி வணங்குறவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு செக்யூரான ஒரு ஃபீலை வந்து அவர் கொடுப்பாரு. எப்போவுமே வந்து அவங்களையும் அவங்க ஃபேமிலியும் அவங்க ஜென்ரேஷனையும் அவர் வந்து பாதுகாத்துட்டே இருப்பார். அதே மாதிரி அவங்களுக்கு யார் கெட்டது பண்ணும், அவங்களோட எதிரிகளோ அவங்களுக்கு ஒரு தீயது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையுமே அவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து சப்ரஸ் பண்ணி நல்லவங்களை அவர் நல்லபடியாக வாழ வைப்பார். இந்த மாதிரி சிவபகவானோட ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான அம்சமாகிய பைரவர் அவர்களை வழிபடுறதுனால நமக்கும் நம்மளோட சந்ததிக்குமே நம்மளை சுற்றி இருக்க நம்மளோட குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். நம்ம ஃபேமிலிக்கு அவர் எப்போவுமே ஒரு காவல் தெய்வமாக தான் இருப்பார். ஸோ அதனால நம்ம பைரவரை எப்போவுமே மனமுருக்கி நல்லா நம்ம வந்து வழிபடலாம். இது மட்டும் இல்லாமல் 64 பைரவர்களில் மித்த பைரவர்களோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் ஸ்டே டியூன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைரவர் அண்ட் காலபைரவரை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் ஃபாலோவிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.